ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். மும்மல குற்றம் இருக்கும் வரையில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும். மும்மல குற்றம் நீங்கினால் ஆன்மா மாசு நீங்கும். மும்மல குற்றமே அசத்து என்று பொருள். அசத்து நீங்கினால் சத்து தங்கிவிடும். சத்து தங்கினால் அதுதான் ஆன்ம ஜோதி தோன்று. அது மூலக்கணையில் தட்டி எழுப்பும். அதை அறிந்தவர் தான் சுப்பிரமணியர். முதலில் அறிந்தவர். அதனால் தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றினான். அப்போ அவர் ஆசி பெற வேண்டும். ஞானிகள் ஆசி பெற, அவருடைய ஆசி பெறாமல் அகத்தீசன் வரவில்லை. நாம் அகத்தீசனை பூஜை செய்கிறோம், அல்லது ஞானிகளை அதை பூஜை செய்கிறோம். எல்லா பூஜையும் ஆசா ஞான பண்டிதனே சேரும். ஏன் பூஜை செய்வன்னு கேட்டான். அசத்தை அறிவதற்கு. ஏன் பூஜை செய்ய வேண்டும்? தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்வதற்கு. பிறவியை அறுக்க வேண்டும், பிறப்பு அறுக்க வேண்டும்.